ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு போர்டு சர்வீஸ்க்கு வந்திருக்கு. Lenovo ThinkPad T480 கார்பரேட் லேப்டாப்பு. அதில் வந்து டெட் கண்டிஷனில் வந்துச்சு. அதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க இல்லை. 5 வோல்ட் காயில் வந்து வோல்டேஜ் வராமல் இருந்துச்சு. 5 வோல்ட் காயில் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாண்ட் பையோட ஐசிஎஃப்லாம் செக் பண்ணோம். அதுக்கான ரெக்குயர்மெண்ட் எல்லாமே வந்துருந்துச்சு, பட் ஸ்டில் அவுட்புட் வரல. ரெக்குயர்மெண்ட் எல்லாமே வந்து அது வந்து அவுட்புட் தரட்ட ஐசி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஐசியை மாற்றணும். ஐசியை மாற்றினோடனே போர்டு அப் ஆயிடுச்சு. அப்பான போர்டு கொஞ்ச நேரம் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, சாட்டிஸ்ஃபைட், சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சோம். பட் கொஞ்ச நேரத்தில் திரும்ப வந்து ஆஃப் ஆயிடுச்சு போர்டு. திரும்ப ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா அதில் வந்து ப்ராப்ளம் எதுவும் இல்லை ஐசியில். சரி, ஓகே, அந்த ரூட்டை ஃபுல்லாக என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு பார்க்கல. நமக்கு வந்து ஒவ்வொரு லைனாக எடுத்து பார்க்கும்போது ஃபீட்பேக் லைனில் உள்ள ரெசிஸ்டரில் ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, ஃபீட்பேக் லைனில் உள்ள ரெசிஸ்டர் வந்து ஏதோ லேக் பண்ண சொல்லிட்டு அதை எடுத்துட்டு நம்ம ஆன் பண்ணோம். ஆன் ஆயிடுச்சு போர்டு. டிஸ்பிளே வருதான்னு பார்க்கலாம். இப்போது டிஸ்பிளே கீபோர்டு வச்சு யூஸ்வலாக செக் பண்ணுவோம். நம்ம டைப் சி கனெக்டர் வந்து நம்ம டைரெக்டாக போர்டில் எந்த போர்ட்லையுமே டிசிலேருந்து மாட்ட முடியாது. டைப் சி வந்து ப்ராப்பர் இது தராது உங்களுக்கு. அப்படி மாட்டக்கூடாது ஆக்சுவலாக. அதுக்கான ஸ்பெஷல் ஒரு கனெக்டர் இருக்குது. அது என்னென்னா உங்களுக்கு வந்து BY3200S அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்குது. இந்த டிவைஸ் வந்து நமக்கு வந்து டிசியில் மாட்டணும் அப்படின்னா டைப் சி, ஆப்பிள் இது எல்லாத்துக்குமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போர்டு ஆன் பண்ணிவிட்டு ஆன் ஆயிடுச்சு ப்ராப்பராக. டிஸ்பிளே வருதா அப்படின்னு மட்டும் பார்ப்போம். டிஸ்பிளே வந்தாலுமே இப்போ வந்து நம்ம வந்து 100% எல்லாம் சால்வ் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. பட் போர்டு இஸ் ஓகே. பட் இப்போ வந்து ஃபீட்பேக் லைனுமே ஸ்டேபிள் ஆயிடுச்சு. அதனால வந்து ஃபிளக்சுவேஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பட் கஸ்டமருக்கு கொடுக்க முடியாது. நம்ம ஒரு நாள் வச்சு செக் பண்ணி பார்த்து தான் கொடுக்கணும். அதை ஃபுல்லாக போர்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிஸ்பிளே இன்னும் வரல. 2-3 டைம்ஸ் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிட்டு தான் டிஸ்பிளே வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளே வர வர திக்குன்னு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சர்வீஸ் பார்த்துட்டு எதிர்பார்க்க போகும்போது எல்லா டெக்னீஷியன் எதிர்பார்க்கறதா தான் டிஸ்பிளே எப்படியாவது வந்துடணும். நம்மளோட ஃபைனல் அவுட்புட் டிஸ்பிளே தான். அது வர வர கொஞ்சம் வருமா வராதா, இன்னும் ஒர்க் பண்ணுமா. அப்பா வந்துருச்சு. வெரி குட், டிஸ்பிளே வந்துருச்சு. ஸோ போர்டு இஸ் ரெடி. இப்போ வந்து நம்ம இந்த போர்டை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கஸ்டமர் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். தேங்க்யூ.